வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா 2016 வெளியாகி ரசிகர் மத்தியில் பெரும் பிரபலமான த ஃபிஃப்த் வேவ் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம பார்க்க. விண்வெளி மற்றும் ஏலியன்ஸ் வர்ற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான பயமுறுத்துகிற ஒரு மூவி தான் இந்த படம். வாங்க கதைக்குள்ளே போகும். கதையோட நாயகி பேர் கேசி. அவங்க அம்மா, அப்புறம் அவங்க அப்பா, குட்டி தம்பி சாம் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சாதாரண ஸ்கூல் பொண்ணு, ஆனால் ஒரு நாள் வானத்தில் ஒரு மிகப்பெரிய ஏலியன் விண்கலம் வந்து நிற்கிறத பார்க்குறாங்க. மனுஷங்க அவங்க கூட பேச முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஏலியன்ஸ் பேச வரல. அவங்க கிட்ட இருந்து வேற ஒரு கொடூரமான பிளான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் ஏலியன்ஸ் உலகத்தில் இருக்கிற மொத்த எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கரண்டையும் கட் பண்ணுறாங்க. இதனால் ஃபோன், கார், ஏன் வானத்தில் பறந்துட்டு இருந்த பிளேட் கூட டக்குன்னு கீழே விழுந்து நொறுங்குது. உலகம் இருட்டில் மூழ்குது. செகண்ட் வேவ் ஏலியன்ஸ் உலகத்தோட கடலோர நகரங்கள் எல்லாத்தையும் மிகப்பெரிய சுனாமியை உருவாக்குறாங்க. இதனால் லட்சக்கணக்கான மனுஷங்க தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போகிறாங்க. தேர்ட் வேவில் பறவைகள் மூலமாக ஒரு ஆபத்தான வைரஸ் நோயை பரப்புகிறாங்க. இதில் கேசியோட அம்மாவும் பலியாகிடுறாங்க. இப்போ கேசி, அவங்க அப்பா, தம்பி சாம் 3 பேரும் மற்றவங்களோட சேர்ந்து ஒரு தற்காலிக முகாமில் தங்கியிருக்காங்க. ஃபோர்த் வேவில் இங்கே தான் ட்விஸ்ட். ஏலியன்ஸ் மனுஷங்களோட உடம்புக்குள்ளேயே புகுந்து பார்க்க மனுஷங்க மாதிரியே நடமாட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் யார் மனுஷன் யார் ஏலியன்னு யாருக்குமே தெரியாமல் போகுது. இந்த நேரத்தில் இராணுவம் அந்த முகாமுக்கு வந்து குழந்தைகளை மட்டும் நாங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். சாம ஒரு பஸ்ஸில் ஏற்றுறாங்க. கேசி தன் தம்பியோட கரடி பொம்மையை எடுக்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே பஸ் கிளம்பிடுது. அதே சமயம் முகாமில் இருந்த கேசியோட அப்பாவை அங்கேருந்து ஆர்மி ஆஃபீஸர் ஏலியன்னு சொல்லி சுட்டு கொன்னுடுறாங்க. கண்ணு முன்னாடியே அப்பாவை இழந்து தம்பியும் பிரிஞ்சு கேசி இப்போ காட்டுக்குள்ளே தனியாக நிற்கிறான். தன் குட்டி தம்பி சாம எப்படியாவது ஏலியன்ஸுக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு ஒரு துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு கேசி கிளம்புறான். ஆனால் அவளுக்கு தெரியாது, அவளை சுற்றி ஏலியன்ஸ் மனுஷங்க வேஷத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தம்பியை தேடி காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டு இருக்கிற கேசியை ஒரு மறைவிடத்தில் இருந்து யாரோ துப்பாக்கியால் சுடுறாங்க. காலில் பலத்த காயம்பட்டு கேசி ஒரு காரோட அடியில் மயங்கி விழுறான். மறுநாள் காலையில் கேசி கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவள் ஒரு அழகான கிராமத்து வீட்டில் இருக்கா. அவள் கால்களுக்கெல்லாம் கட்டு போட்டிருக்கு. அவளை காப்பாற்றினது இவான் வாக்கர் அப்படிங்கிற ஒரு இளம் விவசாயி. இவான் ரொம்ப அன்பாக கேசியை கவனிச்சுக்கிறான். முதல்ல கேசி அவனை சந்தேகப்பட்டாலும் போக போக இவனோட நல்ல குணம் அவளுக்கு பிடிச்சிட்டு போகுது. 2 பேருக்கும் நடுவில் காதல் மலருது. இதே நேரத்தில் ஆர்மி கூட்டிகிட்டு போன கேசியோட தம்பி சாம் ஒரு மிலிட்ரி கேம்பில் இருக்கான். அங்கே அவனுக்கு கமாண்டர் போஸ் அப்படிங்கிற ஒரு அதிகாரி அறிமுகமாகிறார். அந்த கேம்பில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஏலியன்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி அவங்கள சுட்டு கொல்லணும்னு ஆர்மி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. குழந்தைகளோட கண்ணில் ஒரு ஸ்பெஷல் லென்ஸ் மாட்டி விடுறாங்க. அது மூலமாக பார்த்தா ஏலியன்ஸ் உடம்பு முழுக்க பச்சை கலரில் தெரியும்னு சொல்கிறாங்க. சாமோட குரூப்புக்கு லீடராக நம்ம கேசியோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் பென் இருக்கான். இங்கே தான் கேசிக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நைட்டு இவான் தூங்கும்போது அவனோட துப்பாக்கியை கேசி தேடுறான். அப்போது அவளுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. கேசியை காட்டில் வச்சு சுட்டதே இந்த இவான் தான். உண்மை தெரிஞ்சதும் கேசி இவானை மிரட்டுறான். அப்போது இவான் உண்மையை ஒத்துக்கிறான். அவன் சாதாரண மனுஷன் கிடையாது, அவன் ஒரு ஏலியன். ஆனால் அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷனோட உடம்புக்குள்ளே புகுந்து வாழ்ந்துட்டு வரான். இப்போது கேசி மேலே வந்த காதலால் அவன் தன் சொந்த ஏலியன் இனத்தையே எதிர்த்து மனுஷனாக வாழ ஆசைப்படுறான். உண்மையை சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவான் இன்னொரு வெடிக்கிற உண்மையும் உடைக்கிறான். அது என்னென்னா, உலகத்தில் இருக்கிற ஆர்மியும் அந்த கமாண்டர் ஓஷுவும் மனுஷங்க கிடையாது, அவங்க தான் ஒரிஜினல் ஏலியன்ஸ். அவங்க தான் ஃபோர்த் வேவில் ஆர்மி வேஷத்தில் வந்திருக்காங்க. குழந்தைகளை வச்சு அவங்களோட சொந்த மனுஷ இனத்தையே ஏலியன்ஸ்ன்னு சொல்லி சுட்டுக்கொள்ள வைக்கிறது தான் அவங்களோட மாஸ்டர் பிளான். அதுதான் ஆபத்தான ஃபிஃப்த் வேவ். தன் தம்பி சாம் இப்போது ஏலியன்ஸ் கஸ்டடியில் இருக்கான்னு தெரிஞ்சதும் கேசி பதறி போகிறான். இவான் அவளுக்கு உதவ முன் வரான். 2 பேரும் சேர்ந்து அந்த இராணுவ கேம்புக்குள்ள நுழைய பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரைனிங் முடிஞ்சு நிஜமான போருக்கு போகிற பென் லென்ஸ் இல்லாமல் பார்க்கும்போது தான் கண்டுபிடிக்கிறான், நாங்கள் சுட்டு கொன்னது ஏலியன்ஸ் இல்லை, சாதாரண மனுஷங்கன்னு.
ஆர்மி தங்களை ஏமாத்துச்சுன்னு பென்னும் புரியுது. உண்மை தெரிஞ்சதும் ஆர்மி கேம்பில் இருக்கிற தன் தம்பி சாமை காப்பாற்ற கேசி நேராக அங்கே போகிறான். அதே சமயம் ஆர்மி தங்களை ஏமாத்திருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட பென் சாமை காப்பாற்ற கேம்புக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஏலியன் ஆர்மி இப்போது எந்த இடத்தை காலி பண்ணிட்டு குழந்தைகளை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணுது. கேசி ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வேஷத்தில் கேம்புக்குள்ளே நுழைஞ்சி சாமை தேடுறான். கரெக்டாக அந்த நேரத்தில் பென்னும் சாமை கண்டுபிடிக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற ஏலியன் ஆர்மி இவங்களை சுற்றி வளைச்சி துப்பாக்கியால் சுட ஆரம்பிக்குது. கேசியும் பென்னும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய மாஸ் என்ட்ரி கொடுக்குறான் நம்ம ஏலியன் காதலன் இவான் வாக்கர். அவன் கேம்போட பல இடங்களில் வெடிகுண்டுகளை வச்சு ஒட்டுமொத்த மிலிட்ரி பேஸையுமே அதிர வைக்கிறான். குண்டுகள் வெடித்து சிதறும் போது ஏற்படுற கன்ஃபியூஷனில் இவான் அங்கே இருக்கிற ஏலியன்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வச்சு செய்கிறான். அவன் கேசிக்கு சைகை காட்டி நீ தம்பியை கூட்டிகிட்டு ஓடு, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கேசி சாம் மற்றும் பென் 3 பேரும் அந்த புகைக்கு நடுவில் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வெளியே ஓடி வராங்க. பின்னாடி அந்த ஏலியன் மிலிட்ரி கேம்ப் முழுக்க வெடித்து சிதறி தரைமட்டமாகுது. கமாண்டர் ஓஷ் மற்றும் சில ஏலியன் அதிகாரிகள் ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனால் கேசி தன் தம்பி சாமை பத்திரமா காப்பாற்றிட்டா. இவான் அந்த வெடிப்பில் இருந்து தப்பிச்சானா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவன் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக தப்பிச்சு வருவான்னு கேசி நம்புகிறான். கடைசி காட்சியில் கேசி, சாம், பென் மற்றும் தப்பிச்ச மற்ற குழந்தைகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்கியிருக்காங்க. ஏலியன்ஸ் இந்த உலகத்தோட 4 அலைகளை முடிச்சு 5வது அலையாக குழந்தைகளை வச்சு மனுஷங்களை அழைக்க பார்த்தாங்க. ஆனால் மனுஷங்களோட பாசம் நம்பிக்கையும் இருக்கிற வரைக்கும் எங்களால் எதிர்த்து போராட முடியும், இந்த பூமியை ஏலியன்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் மீட்டு தீர்வோம் அப்படின்னு கேசியோட ஒரு மாசான டயலாக்கோட படம் முடியுது. ஏலியன்ஸை எதிர்த்து போராடின இந்த அக்காவோட பாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். பாய்.